அடுத்த தொகுதி வேலூர் டிஎம்கே 49.54, ஏடிஎம்கே 40.18, என்டிகே 1.95, டிவிகே 8.32. சார் இங்கே வந்து ஏசி சண்முகனோட பையன் நின்னார்னு வச்சுக்கோங்க, சுச்சுவேஷனே மாறும். அவர் தாமரை சின்னம்லையும் நிற்கலாம், ரெட்டலை சின்னம்லையும் நிற்கலாம். ஏசி சண்முகம் பையன் நின்னார்னா ஈக்குவேஷனே மாறும். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அதுவும் பிஎம்கே உள்ளே வந்ததுன்னா சுச்சுவேஷன் மாறும். முதலியார் ஓட்டு கொஞ்சம் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது திமுக விட்டு வெளியே. அது கரெக்டாக எங்கே போய் சேரப்போகுதுன்னு தெரியாது. இது ஒரு ரூமர் தான். இது வந்து நான் வந்து என்கிட்ட ப்ரூஃப் எதுவும் கிடையாது. ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, முதலியார் சமூகத்தினருடைய அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குது, மடம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வந்து கன்வெர்ட், அதாவது அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கார் பெரும்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். அது எந்தளவுக்கு உண்மைன்னெலாம் தெரியாது. அது வந்து அடுத்த 6 மாதத்தில் அது மாதிரி போச்சுன்னா முதலியார் சமூகம் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து திமுக விட்டு வெளில வந்துடுவாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? வேலூர் 9% டிஃப்ரென்ஸ். 9% டிஃப்ரென்ஸில் இப்போ ஏசி சண்முகம் பையனே நிற்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி திட்டோட்டமாக உள்ளே வர்றாங்கனாலும் கூட எவ்வளோ மாறிடும் சார், மாறிடும். ஏன்னா ஏசி சண்முகமே குறையலாம், ஆனால் தோல்வி வெற்றி அது வந்து வாய்ப்பு இருக்கு, ரொம்ப மைல்டா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முதலியார் சமூகம் சொன்னோம் இல்லையா, அதுவும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அது ஒன்றும் கிறிஸ்டலைஸ் ஆகலாம். அது ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி ஆகும். ஓகே. அது எனக்கு ரூமர் தான் இருக்கு. இப்போ சர்வே தாண்டி நான் சொல்றேன், நான் நியூஸ் வச்சு அந்த ஃபேக்டரி பண்ணும்போது தான் சொல்றேன் நான். சார் வெரி இன்ட்ரெஸ்டிங். வேலூர்ல வந்து ஜென்ரலா எல்லா சிட்டி தொகுதியிலும் விஜய் 10% மேல வாங்கினார். இங்க பிலோ 10%, 8% வந்து நிற்கிறாரு சார். அந்த பெல்ட்லேயே அப்படிதாங்க. அது மைனாரிட்டி ஓட்டிங் வந்து மோஸ்ட்லி முஸ்லீம் ஓட்டு தான். நான் முன்னு சொல்கிறேன், முஸ்லீம் ஓட்டு டிவிகே கிட்ட போக மாட்டேங்குது, கிறிஸ்டின் ஓட்டு போகுது. நீங்கள் இது ஆயிரவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம், முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறது. அங்கே விஜய் இந்த ரேஞ்சிலேயே இல்லாட்டி இதுக்கு கம்மியாக தான் எடுத்திருப்பார். அதே போல் இங்கேயும் பாருங்கள், முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கட்டும் அவங்க. இன்ஃபேக்ட் வந்து உதயமண்டலம்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அங்கே கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ் வந்து அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க, விஜய்க்கு ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க. இங்கே அந்த ஷிஃப்ட் இல்லை. அப்படின்னா இதனோட இம்ப்ளிகேஷன் என்ன? சிறுபான்மையினரை இந்த தடவை 2 விதமாக வாக்களிக்க போகிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது, முஸ்லீம்ஸ் ஓட்டு இன்டாக்ட் அப்படியே டிஎம்கேக்கு விழுது. ஸோ சாலிடாக ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் ஓட்டும் அப்படியே டிஎம்கேக்கு பேக்கெட் ஆகும். அப்படிங்கிற இந்த 2021 மாடல் இருக்குல்ல, அது இந்த தடவை பிரேக் ஆகுது. அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் சார் இருக்குது. 4 கட்சி திமுக விட்டு கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி அப்புறம் பேசுவோம் நம்ம. அது கரெக்ட், அது வேற ஒன்று இருக்குது. ஆனால் நான் இந்த இதில் வைக்கிறது என்னென்னா, புரியுது, டிஎம்கே சைட்லேருந்து ஒரு கட்சி வெளியில் வந்தால் கூட எல்லாமே மொத்த சமநிலையே மாறிடுங்க. எல்லாமே வேற விதமாக ஈக்லிபிரியம் போயிடும். அடுத்த தொகுதி அணைக்கட்டு. டிஎம்கே 45.73, ஏடிஎம்கே 43.60, என்டிகே 2.27, டிவிகே 8.40. சார் அணைக்கட்டில் ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரொம்ப நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் கன்வெர்ட்டிபிலிட்டி ஏன் பிரச்சனையாக இருக்குது? அது எங்கே மிஸ் ஆகுது? இப்போ கன்வெர்ட்டபிலிட்டி, அதாவது இங்கே வந்து 1 இயர் ஓட்டு வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி ஓட்டு 1 இயர் ஓட்டு ரெண்டும் வந்து சேர்ந்து ஒரே இடத்துல போட மாட்டாங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. ஆனால் திமுகவுன்னு இருக்கும்போது 1 இயரும் போடுவாங்க, எஸ்சியும் போடுவாங்க, முதலியாரும் போடுவாங்க. அது வந்து அதிமுகன்னு வரும்போது அது வரமாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சார் 16லேயும் ஏபி நந்தகுமார் ஜெயிக்கிறாரு, 21லேயும் ஏபி நந்தகுமார் ஜெயிக்கிறாரு. ஆனால் ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. இது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அவங்க தே வில் ட்ரை டு ரீடைன் த சீட். இவங்களால ஏன் இந்த சீட்டை ரீடைன் பண்ண முடியல? இல்லைங்க, அதான் இவர் சொன்னது தான். விசிகா பிஎம்கே வன்னியர்கள் இந்த 2 சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறப்போ சில விஷயம் மாறுது. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு முன்னால் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் நிற்கிறாரு, ரைட்டா? அன்றைக்கி வந்து அந்த தடவை அத்தனை பேருமே 2024 பெரிய ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க. இவர் திணறி போய் தான் ஜெயிக்கிறாரு. இந்த சிதம்பரத்தை சுற்றி இருக்கிற அத்தனை தொழில் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் கண்ணாப்னு ஜெயிக்கிறாங்க. இவர் வந்து 3000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறார். அப்படின்னா எப்படி இவருடைய தொகுதியில் மட்டும் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருடைய தொகுதியில் வாக்களித்த திமுகவினர் திருமாவளவன் போட்டியிட்ட காரணத்தினால தன்னை வந்து திமுகவினர் நினைக்காம வன்னியர்களை நினச்சி வாக்களித்தாங்க. உண்மையான விஷயம் அதுதான். இப்போ இதே நேரத்தில் ஜெயலலிதா வந்து தலித்து எழில்மலையை பொது தொகுதியில் நிறுத்துகிறாங்க.
ஆனால் அவர் ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக பார்த்தா எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஸோ இந்த வன்னியர்கள் அப்புறம் விசிகாவுடைய இது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அண்டர் கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்க ஜாதி ஒன்று இருக்குல்ல, அது பல விஷயங்களை மாற்றும். சார் அடுத்தது வந்து கேவி குப்பம் டிஎம்கே 43.87, ஏடிஎம்கே 46.58, என்டிகே 2.06, டிவிகே 7.49. சார் லாஸ்ட் 3 times எம்எல்ஏ ஏடிஎம்கே ரீட்டைன் சீட்டு. பட் இங்கே சூட்சமாக இருக்குது, ஒரு வாட்டி கேண்டிடேட் மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அகைன் பூவே ஜெகன் கேண்டிடேட் மாற்றப்படுவார்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை இங்கே பூவே ஜெகன் நிறுத்தினாலும் பிஜேபியை நிறுத்தினாலும் ஏன்னா பக்கத்து 2 சீட் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி ரிசர்வ் தொகுதி. கேவி குப்பம் குடியாத்தம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வ் தொகுதி. கேவி குப்பம் கை கடங்கிய தொகுதி, ரொம்ப சின்ன தொகுதி. பூவே ஜெகன்னால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பிஜேபி கொடுத்துட்டு ஒரு கேண்டிடேட்டை போட சொன்னால் அவங்களும் போட்டு ஜெயிப்பாங்க, இல்லை அதிமுகவும் நிற்க வைக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் வச்சுட்ருப்பாங்க. அப்படிங்கிற போது ஒன்று மட்டும் கிளியர், என்டிஏ இந்த சீட்டை ஜெயிக்குது, அது கிளியர். அது அதிமுக நிற்க போதா, பூவே ஜெகன் நிற்க போகிறாரா, பிஜேபி நிற்க போதா, அது தெரியாது சார். பூவே ஜெகன் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெட்டையில் தான் நிற்பார். ஸோ அதை நம்ம இது பண்ணலாம். தாமரை இருந்தால் இந்த எஃபெக்ட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை தாமரைனாலும் அதே எஃபெக்ட் தான். தாமரைனாலும் கிட்டத்தட்ட என்டிஏ தான் ஜெயிக்கும். ஆனால் ஒன்றுங்க, பூவே ஜெகன் என்டிஏவோட ஒரு பார்ட்னராக தொடர்றார் அப்படின்னா பூவே ஜெகனுக்கு உண்டான ஒரே ஒரு தொகுதி இது மட்டும்தான். இல்லை சார், நம்ம திருவள்ளூர் மாவட்டம் இருக்குல்ல, இருந்தாலும் இங்கே தான் ஒரு ஏற்கனவே ஜெயிச்சு அவருக்கு பாப்புலாரிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போகணும்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஆம்ஸ்டாங் எவ்வளோ பாப்புலாரிட்டியோ பாப்புலாரிட்டியோ இவருக்கு இருக்கு. திருவள்ளூர் ஃபுல்லாக எல்லா தொகுதியும் பார்த்துருக்கேன் நான். பூவே ஜெகனுக்கு அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் கும்மிடி பூண்டிலே நிற்கலாம். ஆனால் அவர் ஜெயிச்சது இந்த தொகுதி பழகின தொகுதி, அது ரொம்ப சின்ன தொகுதி. நிச்சயமாக அவர் கிளைம் பண்ண அவருக்கு ஒரு தொகுதி தான் உண்டு, அதுக்கு மேலே அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு தொகுதி எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு மெனக்கிட்ட அடம் பண்ணார்னா இது அவருக்கு தான் கொடுப்பாங்க, ஜெயிச்சுடுவார். அது ஏடிஎம்கே நிற்காது இது. ஏன்னா அவர் கேட்குறதே ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதி இதுதான் அப்படின்னா அவர் வேறு என்ன மாற்றி கொடுப்பார். பட் எம்எல்ஏ மேலே அதிருப்திலாம் இல்லை சார். 3 எம்எல்ஏவே நல்லா செயல்பட்டுருக்காங்க சார். அங்கே தொடர்ந்து 3 எம்எல்ஏ நல்லா செயல்பட்டுருக்காங்க. அதிமுக ஒரு கோட்டையாகவே இது, அதாவது ஜெயலலிதா வந்தது பிறகு இது கோட்டையாக மாற்றப்பட்ட ஒரு தொகுதி, ரொம்ப ஒர்க் பண்ணி மாற்றப்பட்ட ஒரு தொகுதி. அடுத்தது வந்து குடியாத்தம் டிஎம்கே 34.79, ஏடிஎம்கே 40.82, என்டிகே 9.45, டிவிகே 14.93. சார் ஒய் என்டிகே அண்ட் டிவிகே நல்லா ஓட்டு வாங்குறாங்க இந்த இடத்துல? எஸ்சி ஓட்ஸ் நல்லா போகுது. இன்ஃபேக்ட் எஸ்சி ஓட்ஸ் வந்து டிஎம்கே கிட்டையும் இல்லை, ஏடிஎம்கே கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஏடிஎம்கேவும் ஆஸ் மச் அஸ் ஏடிஎம்கே பிஜேபியும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே குடியாத்தத்தில் பிஜேபியும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குடியாத்தம் அண்ட் கேவி குப்பம் ரெண்டுத்துலையுமே பிஜேபி வந்து 2024 ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து அதிமுகவோட அலையன்ஸ் தான் ஜெயிக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஓகே, அடுத்த தொகுதி வாணியம்பாடி 41.48 டிஎம்கே, 45.08 ஏடிஎம்கே, 4.55 என்டிகே, 8.90 ஏடிஎம்கே, அகைன் C2 ஏடிஎம்கே. சார் வாணியம்பாடியில் கிட்டத்தட்ட 4% டிஃப்ரென்ஸில் ஏடிஎம்கே வருது சார், எப்படி பார்க்குறீங்க? வாணியம்பாடியில் சிட்டிங் எம்எல்ஏ வந்து அதிமுக எம்எல்ஏ. அதாவது இது எப்படி ஆகும்னா, ஐயூஎம்எல்க்கு கேண்டிடேச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா, போன வாட்டி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னா வாணியம்பாடியில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதிமுக ஜெயிச்சுடுவாங்க. ஏன்னா அதிமுக வந்து செந்தில்குமார் இந்து கேண்டிடேட் போடுறாங்க, இந்து போலரைசேஷன் நடக்குது, கவுண்டர் போலரைசேஷன், அதில் ஜெயிச்சுடுவாங்க. அதே தான் கண்டினியூஸ். 2 பேர் சம்பத்குமார் இல்லை செந்தில்குமார், ஏதோ ஒரு குமார் தான் போடுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள தான் கேண்டிடேட். ஆக்சுவலாக இந்த மாடலை உருவாக்கினா ஜெயலலிதா. இதுக்கு முன்னால் தைரியமாக இந்து கேண்டிடேட் வடிவேல் நினைக்கிறேன், வடிவேல் அவர் போட்டு பிரமாதமாக ஜெயிச்சார். அதுக்கப்புறம் இதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. சார் ஏதோ ஒரு ரீசன்னால அப்துல் பஷீர் கட்சியை விட்டு போனதுக்கப்புறம் டிஎம்கே அங்கே நிற்கவே பயப்படுறாங்க சார். ஐயூஎம்எல்க்கு தொடர்ந்து அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன ரீசன் தெரியல, அது வி ஹேவ் டு ஃபைண்ட் இட் அந்த இடத்த பொறுத்த வரலையும். ஆனால் இந்த தொகுதியும் அதிமுக கைவசம் போவது ரொம்ப ஈஸியாக தெரியுது. அடுத்த தொகுதி ஆம்பூர் டிஎம்கே 39.29, ஏடிஎம்கே 45.65, என்டிகே 3.79, டிவிகே 11.26. இங்கே என்ன பண்ணாங்கன்னா, போன வாட்டி ஏடிஎம்கே வந்து முஸ்லீம் கேண்டிடேட் போட்டாங்க. அது வந்து டிஎம்கே வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணாங்க, ஏடிஎம்கே இந்து கேண்டிடேட் போட்டாங்க. வாணியம்பாடி ஆம்பூர் ரெண்டுத்துலையுமே இந்து கவுண்டர் போலரைசேஷன் ஆகி 2 இந்து கேண்டிடேட்டுமே ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி 2 விஷயமாகலாம். ஒன்று அதிமுக ஒரு இந்து கேண்டிடேட்டை போடலாம், இல்லை பிஜேபி கிட்ட சீட்டை கொடுத்து பிஜேபி ஒரு இந்து கேண்டிடேட்டை போடலாம், ஆர் பிஜேபியே ஒரு வெல்லூர் இப்ராஹிமோ இல்லை குஷ்புவோ அந்த மாதிரி ஒரு நாளாக போடலாம். அப்படி போட்டால் கூட இந்து ஓட்டு வரும். வேலூர் இப்ராஹிம் அந்த ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஆம்பூர் தான் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்காரு. பட் முஸ்லீம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, இந்துஸ் தான் ஓட்டு போடணும்.
ஆம்பூரை பொறுத்தளவில் சர்வே படி உண்மையிலேயே ஏடிஎம்கே திட்டவட்டமாக ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ ஆம்பூர் பிரியாணி ஏடிஎம்கேக்கு தான். அடுத்த தொகுதி ஜோலார்பேட். டிஎம்கே 42.38, ஏடிஎம்கே 46.83, என்டிகே 1.45, டிவிகே 9.34. எப்படி பார்க்குறீங்க சார்? கேசி வீரமணி போன வாட்டி லாஸ்ட் மினிட்ல தான் தோத்து போனார். அவர் ஒரு பிரபலமான அதிமுக தலைவர். அவர் தான் நிற்பார். அவர் மேலே அதிருப்திலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? போன தடவை வீரமணி தோற்றது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம், யாருமே எதிர்பார்க்கல. இந்த தடவை திரும்ப அவரை கெயின் பண்ணுறதுக்கும் அவர் திரும்ப தலைக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு சர்வே மூலமாக தெரிகிறது. அதனால் திட்டவட்டமாக அதிமுகவுக்கான தொகுதி. ஓகே சார். அடுத்த தொகுதி திருப்பட்டூர். 42.56 டிஎம்கே, 42.93 ஏடிஎம்கே, 3.44 என்டிகே, டிவிகே 11.07. சார் லாஸ்ட் பார் த்ரில்லரோ? ரொம்ப க்ளோஸு. ஆனால் பிஎம்கே வருதா, பிஎம்கேக்கு லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க, பிஎம்கே கொடுப்பாங்களா, அதெல்லாம் நிறைய கேள்விக்குறி இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த மட்டும். இந்த தொகுதி சொல்லவே முடியாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து சீமான் ரொம்ப வீக்காக இருக்காரு இந்த பெல்ட் முழுக்க. ஆமாம் சார். இந்த பெல்ட்டில் போன வாட்டியே அவர் நல்லா ஓட்டுவாங்களே சார்? போன வாட்டியே அவர் வாஸ் அரௌண்ட் 5% தான். 5% இன்னும் 2% குறைஞ்சிருக்காரு சார், அவ்வளோதான். விஜய் கெயின் பண்ணுறாருல ஓட்டு. விஜய் அங்கே கெயின் பண்ணுறாரு. போன வாட்டி ஒன்றும் பெருசாக 10%லாம் வாங்கல. 5% திருமாவளவன் ஓட்டு இது எல்லாம் சேர்றப்போ அது விஜயோட ஓட்டமாக. ஓகே. ஆனால் இது எப்படி வேண்டுமானால் மாறக்கூடிய தொகுதின்னு எடுத்துப்பீங்களா? எப்படி வேணால் மாற வேண்டிய தொகுதி, எப்படி வேணால் மாறக்கூடிய தொகுதி. சார் இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் சார். 2 வாட்டி நல்ல தம்பி ஜெயிச்சிருக்காரு. டிஎம்கே நல்ல தம்பி ஜெயிச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே ஜெயிச்சது 2011 அந்த அலை வரும்போது ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கேன். ஆனால் இந்த முறை இது திருப்பியும் இட் இஸ் கெய்னிங் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ். அப்படின்னா இந்த முறை இந்த இடத்துல பாமக நிற்காமல் ரெட்டையில் நிற்கணும். பாமக இல்லாமல் ரெட்டையில் இருந்தால் இந்த தொகுதியோட வின்னிங் ஷூரிட்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏ டிகே ராஜா அவங்க நின்றபோது கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் அவர் ஜெயிக்கிறார். அந்த டிஃப்ரென்ஸை குறைக்கணும், அந்த ஆன்டி இன்கம் அப்சர்வ் பண்ணணும், இங்கே ரெட்டையில் திருப்பி வரணும். ரொம்ப நாளாக ரெட்டையில் நிற்கலை. இது வரையும் பார்த்துருக்கோம். குறிப்பாக இந்த பெல்ட் பார்க்கும்போது சீமான் மொத்தமாக இல்லை. ஹிந்து ஓட் போலரைசேஷன் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கும்போது டிஎம்கே நிறைய இடத்துல தோக்குது. இதுதான் ஷாக்கர் ஆஃப் த எலெக்ஷன். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு தேர்தல் எந்த திசையில் போகுதுன்னு தெரியும். இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம்லாம் போனீங்கன்னா இன்னும் கிளியர் கட்டாக தெரியும். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற அடுத்த கான்ஸ்டியூன்சிஸை சீமானுக்கு இல்லை, பட் விஜய் நல்ல ட்ராக்ஷன் வாங்குறாரு. விஜய் வாங்குறது தட் இஸ் ஹர்ட்டிங் டிஎம்கே மோர் தென் ஏடிஎம்கே. தமிழ்நாடு நார்த்து சைடில் டிஎம்கேக்கு நிறைய தோல்விகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இண்டிகேட்டருங்க. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அநேகமாக டிஎம்கேவுடைய லெகசி இருக்குல்ல அது கண்டினியூ ஆகும். அது என்ன லெகசி? டிஎம்கே தொடர்ந்து 2வது முறையாக எப்போதும் ஆட்சி அமைத்ததே கிடையாது. அதை நோக்கி போகலாம், அதுக்கான இண்டிகேட்டர்.